புரட்சிகரமான படம் எடுத்த தமிழ் ஆண் திரைப்பட இயக்குநர்கள் கூட பெண்களுக்கு ஏன் நாம் வாய்ப்பு தரவில்லை என்ற சிந்தனையே இல்லாத காலகட்டத்தில் தாமரை என்ற என் அன்பு தங்கைக்கு, ஒரு பெண் பாடலாசிரியைக்கு, ஆண் பாடலாசிரியர்களை காட்டிலும் விஞ்சி நான் வெல்வேன் என்ற ஒரு பெண் வெல்ல வைத்தவன் என் தம்பி சீமான். வரலாறு சும்மா நான் அவனை புகழ வேண்டும் என்று நான் புகழவில்லை. எல்லோரும் மகனை ராமன் என்று சொல்லி இருக்கிறார்கள், கண்ணன் என்று சொல்லி இருக்கிறார்கள். முப்பொழுதும் உன் கற்பனைகள் திரைப்படத்தில் என் பிள்ளை ராவணன் என்று எழுதியது என் அன்பு தங்கை தாமரை. ஒரு சரியான பாடலாசிரியை அறிமுகப்படுத்திய என் தம்பி. அதற்கு அடுத்து படப்பிடிப்பு குழுவே நின்று கொண்டிருக்கிற இடத்தில் ஒரு இயக்குனன், அந்த ஒளிப்பதிவாளர் மற்றும் அந்த தொழில்நுட்ப கலைஞர்களோடு இருக்கையில், இந்த ஆளு மட்டும் இல்லைன்னா நான் பெரிய குளத்துல ஆடு மேய்ச்சிருப்பேன், மாடு மேய்ச்சிருப்பேன் என்று சொன்னவன் என் அன்பு தம்பி இயக்குனர் பாலா. இங்கே இதையெல்லாம் சொல்லுவதற்கான காரணம், நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கையின் அந்த நினைவுகள். நான் உதவி இயக்குனராகத்தான் இந்த இடத்தில் நிற்கிறேன், இயக்குனராக நிற்கவில்லை. ஆனால் இயக்குனர்களை நான் உருவாக்குவதற்கு காரணமாக இருந்திருக்கிறேன், பாடலாசிரியர்களை உருவாக்குவதற்கு காரணமாக இருந்திருக்கிறேன். அவ்வளவுதான். மற்றபடி 73 அபிபுல்லா சாலை என்பது அறிவுமதியால் நான் இவர்களை உருவாக்கினேன் என்று சொல்வது தவறு, வரலாற்று பிழை. அந்த 73 அபிபுல்லா சாலையின் சூழல், அங்கே நாங்கள் 20 பேர் 30 பேர் அந்த மதியம் அந்த இலை போட்டு நாங்கள் சாப்பிட்ட அந்த சாப்பாடு இப்பொழுதும் எங்களுக்குள் அதுதான் ஊறி எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. அவ்வளவு அன்பு பிள்ளைகள். பழனி பாரதியாக இருந்தாலும், சீமானாக இருந்தாலும், செல்வ பாரதியாக இருந்தாலும், அப்படியே மாமன் மச்சான் அவங்க உருண்டு பிறண்ட அந்த நினைவுகள், அதையெல்லாம் சீமான் அழகாக சொல்வான். என இனி நாங்கள் பேச வேண்டிய அவசியமே இல்லை. அண்மையிலே நான் வியந்து கேட்ட 2 உரையாடல்கள். ஒன்று மக்கள் மன்றம் என்ற தளம் என்று நினைக்கிறேன். டெல்லியில் இருப்பவர்களுக்காகவே கேள்விகளை தயாரிக்கிற ஒரு பீகார் மனிதன் மடக்கி மடக்கி கேள்வி கேட்ட நேரத்திலும் கூட அசராமல் ஒட்டுமொத்த உலக தமிழர்களின் சார்பாகவும் சான்றுகளோடு குரல் கொடுத்த என் தம்பி சீமான், அவன் உச்சரிக்கிற தமிழ் இருக்கிற போது, அறிவுமதி இனி நீ மேடை ஏற வேண்டாம், விலகிக்கொள் என்று எனக்குள்ளாக என் மனசாட்சி என்னை பெருமிதப்படுத்த வைத்தது.